ஹலோ ஹலோ. மிஸ்டர் சுஜா பிரேம்ராஜ் பேசுகிறீங்களா? எஸ், அவங்க தான். ஸோ எஸ்பிஐ பேங்கிங் கொடுத்துருக்குறோம். கிரெடிட் கார்டு ரெக்கார்டிங் வெங்கடேஷ். நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை கொடுத்தீங்க, அந்த கிரெடிட் கார்டு ரிசீவ் ஆயிடுச்சிங்களா? ஆமாம், ஆயிடுச்சு. என்னங்க? ஆயிடுச்சு. ஆயிடுச்சுங்களா? ம். கிரெடிட் கார்டு ரிசீவ் ஆகி உங்களுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு உங்களுக்கு? கிரெடிட் கார்டு இஷ்யூ ஆகி ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆயிடுச்சு. ம். கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் கடைசியில் யூஸ் பண்ணுங்க சார். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி ஒரு 3 நாள் ஆச்சு. என்னங்க? 3 days ஆச்சு. 3 days ஆயிடுச்சு. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஒரு மாதிரி பாருங்க சார். ம். 25/5/1977. ஓகே 25 சார். வேறு இடத்துக்கு கிரெடிட் கார்டு ரிசீவ் ஆயிடுச்சு. என்ன? ஹலோ சொல்லுங்க. சார், சேம் அட்ரஸ்க்கு கிரெடிட் கார்டு ரிசீவ் ஆயிடுச்சுங்களா? ஆமாம். சரி. ஓகே. உங்கள் கிரெடிட் கார்டில் வந்து 5,800 வெல்கம் ரிவார்ட்ஸ் இருக்கு சார். சரிங்களா? என்ன ஆஃபர்? ஸோ அந்த 5,800 வெல்கம் ரிவார்ட்ஸ் இருக்கு. அந்த ரிவார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணல, அதனால தான் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கால் பண்ணோம். அதே 5,800 வெல்கம் ரிவார்ட்ஸ் ரெடியூம் பண்ணுறதுனால. ஸோ அது வந்து உங்கள் கார்டை ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடியூம் ஆனோடனே உங்கள் கார்டில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி யூஸ் பண்ணுவீங்க நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் பேட்டர்ன் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் கேஷை வாங்கிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறீங்க? எப்படி யூஸ் பண்ணணும் அதை நீங்களே சொல்லுங்க. என்னங்க? நீங்களே சொல்லுங்க, எனக்கு சொல்லி தரேங்க. எனக்கு தெரியல. நான் இப்போ உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். புதுசாக தானே நான் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியலையே. நான் ஒரு மளிகை சாமான் வாங்கினேன், அவ்வளோதான். ஹலோ சார், என்ன சொல்கிறீங்கன்னா சொல்லுங்க. எப்படி என்ன பர்ச்சேஸ் பண்ணால் அந்த 5,800 பாயிண்ட் எடுக்கலாம்? ஆமாம் சார். ம். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களா? அது பட்டன் வைப்பீங்களா? ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? இல்லை கேஷ் வாங்கி தருவீங்களா? கேஷாக கிடைச்சா நல்லது. கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டில் ரெடியில் ஆகிடும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக உங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதா இருக்குது. வெரிஃபை ஆகணும். உங்கள் கிரெடிட் கார்டில் 5,800 வெல்கம் ரிவார்ட்ஸ் ரெடி ஆகும். அதுங்களா? ஓகே. அதுக்காக உங்கள் கிரெடிட் கார்டு வெரிஃபை பண்ணி வைங்க. அந்த கிரெடிட் கார்டில் பாருங்க சார், மாதம் வருஷம் டேட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்து சொல்லுங்கள். என்ன கிரெடிட் கார்டு கையில் எடுங்க. கிரெடிட் கார்டு எடுத்தாச்சு. கிரெடிட் கார்டில் உங்கள் கார்டோட டேட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பைரி டேட்டு. எக்ஸ்பைரி டேட்டா? ஆமாம். கார்டுக்கு முன்னாடி பாருங்க, முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றும் இங்கே கொடுக்கலையே. கார்டுக்கு முன்னாடி பாருங்க, கார்டோட எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு உங்கள் கார்டு முடியுதுல்ல சார், அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒன்று அங்கே ஃப்ரம் டேட் தான் கொடுத்துருக்கு. வேலிட் ஃப்ரம் கொடுக்கலையா? ஒன்லி வேலிட் ஃப்ரம், அவ்வளோதான் கொடுத்துருக்கு. வேலிட் ஃப்ரம். ஓகே. ஸோ உங்களுக்கு கார்டில் பார்த்தீங்கன்னா சார் 19 நம்பர் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, 19 நம்பர் கொடுத்துருக்காங்களா உங்கள் கார்டில்? கார்டு நம்பர் வந்து 19 நம்பர் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 2018 கொடுத்துருக்கு. 2018 கொடுத்துருக்கு. அது நமக்கு தெரியும் சார். உங்கள் கார்டில் வந்து எக்ஸ்பைரி டேட் எதனால போட்டிருந்தீங்கன்னா, உங்கள் கார்டில் வந்து சார் 19 நம்பர் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த 19 நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக. சரிங்களா? எக்ஸ்பைரி டேட் மேலே பாருங்க. எக்ஸ்பைரி டேட் மேலே உங்களுக்கு ஒரு 19 நம்பர் போட்டிருக்காங்க. 4 நாள் லிமிட்டில். 19 நம்பர் போடல, இது ஒரு 20 நம்பர் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஃபுல்லாக சொல்லுங்க. அந்த 20 நம்பரா? ஆமாம், அந்த நம்பர் ஃபுல்லாக சொல்லுங்க. சரி, எழுதுங்க. 2 இது சார் கார்டு நம்பர் சொல்கிறோம் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் கார்டு நம்பர் தான். கார்டு நம்பர் இப்போமா சார் ரன்னிங் ஸ்டார்ட் ஆகாது. சரிங்களா? நீங்கள் அது மட்டும் நினைக்காதீங்க உங்கள் கார்டு நம்பர் எங்ககிட்ட இல்லைன்னு. சரிங்களா? உங்ககிட்ட நாங்கள் இந்த மாதிரி கேளுங்க, சொல்கிறது கேளுங்க. உங்கள்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை கேட்க கிடையாது. சரிங்களா? உங்கள் பின் நம்பர், மதர் நேம், செக்யூரிட்டி பாஸ்வேர்டு, நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி இதெல்லாம் சார் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். எப்போ சரிங்களா? நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஓகே. உங்கள் கார்டு நம்பர் வந்து நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் இருக்குது. எங்கள் பின் நம்பர் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன்னா, கார்டோட ஓப்பன் டீட்டெயில் அது வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால நீங்கள் சேம் பர்சன் தான் பேசுகிறீங்க. ரைட் ஒரு பர்சன் தான் பேசுகிறீங்க. ஓகே. அதனால தான் கேட்குறோம். நீங்க யாரு பேசுறது? வெங்கடேசன் பேசுகிறோம். எஸ்பிஐ பேங்க் பேசுகிறோம். சரிங்களா? என்ன பேங்க்? இப்போ கூட உடனே உங்களுக்கு பேங்க்லேருந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து மெசேஜ் வரும். இல்லை, எஸ்பிஐ பேங்க் எங்கேருந்து பேசுறீங்க? எஸ்பிஐ பேங்க் சென்னையோட அட்வான்ஸ்லேருந்து கூப்பிடுறோம். எஸ்பிஐ பேங்க் எம்ப்ளாயர் பேசிட்டுக்கிறோம். வெங்கடேசன் எம்ப்ளாயர். சரிங்களா? வெங்கடேசன் இனிஷியல் என்ன? எம்ப்ளாயர் 11133 சார். இல்லை, உங்கள் வெங்கடேசன் இனிஷியல் உண்டுல்ல, L 3 4 எப்படி என்ன இனிஷியல்?
இல்லை சார் வெங்கட் 1133 எம்ப்ளாயி ஐடி. சரிங்களா? சார் இப்போ வந்து உங்க அக்கௌண்ட்ல 5800 வெல்கம் ரிவார்ட்ஸ் ரெடீம் ஆகுது. அதுக்காக தான் கேட்டோம் சார். சரிங்களா? சரி சரி. அதுக்காக தான் 10 நம்பர் கேட்டோம். அந்த 10 நம்பர் பார்த்தீங்கன்னா 5ல ஆரம்பிக்கும், இல்ல 6ல ஆரம்பிக்கும், இல்ல 4ல ஆரம்பிக்கும். சரிங்களா? வேற என்ன ஆரம்பிக்காது உங்களுக்கு? நான் வந்து இது தப்பா சொல்லுங்க. அது 5ல இருந்து நம்பர் சொல்லுங்க. 5ல இருந்து தான் கரெக்ட் தான். சொல்லுங்க. கொஞ்சம் 5 5 2 2 4 4 3 3 8 8 1 1 0 0 0. 0. இது நீங்க நான் கார்டு நம்பர் தந்த உடனே எனக்கு 5800 ரிவார்டு பண்ணி உங்க தந்துருங்களா? அக்கௌண்ட்ல ரெடீம் ஆகும். உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்க பாருங்க. அதை முதல்ல வந்து ரெடீம் பண்ணலாம்ல? ஆமா, முதல் வந்து நம்ம ரெடீம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கார்டை வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடீம் பண்ண முடியும். உங்களுக்கு தான் என் நம்பர் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களாப்பா? நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது சார். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கார்டு நம்பர் சொல்லுங்க. நீங்க தப்பா இருந்தா நாங்க சொல்லிடுவோம். கரெக்டா இருந்தா உங்களுக்கு மெசேஜ் வந்து, தப்பா இருந்தா நாங்க சொல்லிடுவோம். சரிங்களா? அப்படியா? சரி சரி. ஓகே. 00 அதுக்கப்புறம் வெங்கடேசன் எந்த ஊரு? சென்னையோட அட்வான்ஸ் கூப்பிட்டுருக்கிறோம் சார். இல்லப்பா, நீ வந்து நான் இங்க சொல்றது கேளுங்க சார். சொல்றது கேளுங்க. இல்ல நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். டவுட் பண்ணி வேண்டாம் சார். ஹலோ தம்பி, நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, நீங்க எங்க ஊர்கார மாதிரி பேசுறீங்க, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க எங்க திருவண்ணாமலையா? என்ன சொல்றீங்க? நீங்க திருவண்ணாமலை ஊரா? நான் எங்க ஊர்கார மாதிரி இருக்கீங்க நீங்க பேசலாம், அதனால சொல்றது கேளுங்க. இப்ப வந்து உங்களோட கார்டு நாங்க ஓபன் இதுல கேட்டிருக்கிறோம் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி சார் உங்கள்கிட்ட நாங்க பர்சனல் இதுல கேட்கல. சோ நீங்க இந்த மாதிரி நீங்க டவுட் பண்ண வேண்டாம் சார். இல்ல டவுட் பண்ணலப்பா, எங்க ஊருக்கார மாதிரி இருக்கீங்க, அதனாலதான் சார். சொல்றது கேளுங்க சார். உங்களுக்கு நாம இப்ப வந்து பேங்க்ல இருந்து மெசேஜ் போடுறோம். எதுனால நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து 5800 வெல்கம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடீம் ஆகுது. வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது சார், எல்லாருக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சார். ஓகே. ஹலோ நீங்க வந்து எனக்கு ஊருக்கார மாதிரி நீங்க பேசுறீங்க, உங்க வாய்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால எங்க ஊரா இருக்குமோ சார். கேளுங்க, இதுல வந்து வேலை சார் இதுதான். சரிங்களா? ஓகே. கார்டோட ஓப்பன் வெரிஃபிகேஷன் பண்ணி கஸ்டமருக்கு வந்து 5800 வெல்கம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அந்த கால் பண்ணுவோம். சரிங்களா? சரி சரி. இப்போ வந்து உங்களுக்கு 5800 வெல்கம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வேண்டாம்னா சொல்லுங்க சார். சரி, வேணும் வேணும் வேணும். அது 500 என்ன பண்ணலாம்? 5800 ரிவார்ட் பாயிண்ட்ல எவ்வளவு ரூபா வரும்? அதுல வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு 3200 உங்களுக்கு வரும் சார். 3200? ஆமா சார். ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு ரூபாப்பா வருது சார்? 5800 வெல்கம் ரிவார்ட் பாயிண்ட். அதுல ரெடீம் பண்ணா 3000 அது வரும். உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும் சார். நீங்க பாருங்க சார், உங்களுக்கு மெசேஜ் நீங்க கேளுங்க, உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் மெயில் வரும். இதுல ஜிஎஸ்டி எல்லாம் பிடிப்பீங்களா? ஹலோ, மோடிக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பிடிப்பீங்களா? இல்ல ஜிஎஸ்டி சார் இதுல வரும். ஜிஎஸ்டி சார் ரேட்டு தான் வரும். சரிங்களா? இது என்ன டிஜிட்டல் பிளானா? என்னங்க? இது டிஜிட்டல் பிளான்ல வருது எப்படி? அப்படி என்ன இருக்கு சார்? இப்படி தான் நீங்க புது கிரெடிட் கார்டு வாங்கிருக்கீங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் அந்த புது ஹலோ சொல்றது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி ஆகும், நீங்களே பாத்துக்கலாம். இல்ல புது கிரெடிட் கார்டு எனக்கு லெட்டர் வந்தது இல்ல, அதுலயே வந்து டிஜிட்டல் மோடி டிஜிட்டல் பிளான்ல வந்து 3800 கிரெடிட் பாயிண்ட் வரும்னு சொன்னாங்க, லெட்டர்ல எழுதியிருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து உங்க கிரெடிட் கார்டை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு பேங்க்ல இருந்து மெசேஜ் பண்ணி போட்டுறோம். நீங்க கொஞ்சம் டவுட் பண்றீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு மெசேஜ். இல்ல நான் டவுட் ஒன்றும் பண்ணுவேன். ஹலோ, டவுட் பண்ணா எனக்கு லெட்டர்ல இப்படி லெட்டர் வந்து நீங்க டவுட் பண்றீங்களா சார்? அதனால தான் நாங்க சொல்றோம், நீங்க டவுட் பண்ணாதீங்க. சரிப்பா, டவுட்டே பண்ணல. சொல்லுங்க. 8100 அதுக்கப்புறம் சொல்லுங்க. அடுத்து 66 66 85 85 21 111 43 43 0 0 0 6 006ங்களா? அவ்வளோதானே சார்? இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்கா? இது எவ்வளவுதான்ப்பா இருக்கு. ஓகே. நான் ஒரு வாட்டி திருப்பி கன்ஃபார்ம் பண்ணலாமா? பண்ணுங்க.
ஓகே சார் 52 இது பின்னாடியிலேருந்து பண்ணுறீங்களா முன்னாடி பண்ணுறீங்களா? முன்னாடி இல்லை சார், ஆ ஆ முதல்ல பண்ணுறோம் சார். சரிங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். 52 52 43 கேட்கலையே சரியா? என்ன என்ன ஹலோ கரெக்டாக 43 சார் 43 43 8100 8100 8100 போட்டிங்களா? ஆமாம் ஆமாம். 6684 66 ஹலோ 66 சார் 6684 சொன்னோம். 85 85 85 6685 111 111 இல்லையே 21 21 2143 006. ஓகே. ஆமாம். ஸோ ஹோல்ட் லைன் சார், லைன்லேயே இருங்க. கால் டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்த பேங்க்லேருந்து நாங்கள் மெசேஜ் அனுப்பிடுறோம். சரிங்களா? சரி சரி. அந்த மெசேஜ் நீங்கள் சேவ் பண்ணுறது இருக்கும், வெட்டிங் போய் கன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கும். ஹலோ ஒரு நிமிஷம் இந்த நீங்கள் இந்த பாயிண்ட்டு வந்து நீங்கள் சும்மா உடனே கட் பண்ணிட்டு போகிறீங்க. நானும் ஒரு சில கொஸ்டின் கேட்குறேன். இந்த சார் இல்லை, நீங்கள் லைன்லேயே இருக்கணும். லைன்லேயே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து மெசேஜ் வரும் உடனே. சரிங்களா? பேங்க்ல ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ இந்த பைசா வந்து எப்போ நீங்கள் உடனே பண்ணுவீங்களா? எனக்கு அர்ஜென்ட் ஆகிருக்கு கொஞ்சம் காசு, அதனால கேட்டேன். இப்போ உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வரும் சார். சரிங்களா? சரி சரி வெங்கடேசன், கொஞ்சம் நான் லைனில் காத்துருக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து அவங்க 16 நம்பர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஆமாம். அது சார் தப்பாக இருக்குது. எதனால தப்பாக சொன்னீங்க? என்னம்மா? என்ன சொன்னீங்க? ஹலோ சார் தப்பாக சொன்னீங்க. அந்த 16 நம்பரு 16 நம்பர் எங்கே தப்பாச்சு? கரெக்ட் 19 நம்பர் இப்போ சொன்னீங்களே, பின்கோடா? 19 நம்பர் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அது தப்பாக இருக்குது சார். தப்பாக ஒன்றும் இல்லையே, கரெக்டாக தான் இருக்குது. கார்டில் நம்பர் இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் நம்பர் தான் இருக்குது. கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை சொல்லியாச்சு. உங்களுக்கு கார்டில் வேலிட் ப்ரூஃப் கொடுக்கலையா உங்களுக்கு? இது எனக்கு பெர்மனண்ட் லைஃப் டைம் கார்டு. என்னங்க? பெர்மனண்ட் லைஃப் டைம் கார்டுப்பா இது. ஆமாம் சார், உங்களுக்கு வந்து 19 நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? 19 நம்பர் தானே இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. யாரையா? 52 43 81 00 66 85 21 43 006. 5243ங்களா? ஹலோ 5243ங்களா? திருப்பி சொல்கிறேன் கேளுப்பா. என்னையா நீங்கள் ஊருக்காரன் மாதிரி இருக்கிற, நீங்கள் வந்து உடனே கேட்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க. 52 ஓகே 43 81 அதுக்கப்புறம் 00 00 66 66 85 85 21 21 43 43 00 006. 6. சார் தப்பாக இருக்குது சார். சரிங்களா? உங்கள் கார்டு வந்து பேங்க் சைடு சார் நாங்கள் க்ளோஸ் பண்ணி போகிறோம். ஹலோ ஒரு நிமிஷம். நீ க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாயிண்ட் தரேன்னு சொல்லிட்டு நம்பரை க்ளோஸ் பண்ண நான் இப்போ எங்கே போவேன்? நானே உங்கள் கிரெடிட் கார்டு வந்து பேங்க் சைடு க்ளோஸ் ஆகுது. நீங்கள் வந்து எதனால தப்பாக சொன்னீங்களா? அதனால தான். சரி, எப்படி நம்ம கார்டு அதில் இருக்கிறதுன்னு கார்டு நம்பர் வந்து நம்ம போய்ட்டு ஃபர்ஸ்ட்டே இருக்குது சார். உங்களுக்கு நான் எதனால வேணால் மேட்ச் பண்ணுறேன்னு கேட்டோம். நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க. கரெக்டாக தான் இருக்குது கார்டு நம்பர் இப்போ வந்து உங்கள் கார்டு பேங்க். ஹலோ நீ என்னப்பா, நீ வந்து 3800 எனக்கு பாயிண்டே கொடுக்குறேங்கிற நம்பருக்கு தப்புன்னு சொல்லிட்டேன். என்னையா நீ இப்படி பேசுகிறீங்க? இந்தாங்க சார், சார் கிட்ட பேசுங்க, மேனேஜர் கிட்ட. உங்கள்கிட்ட உங்கள் கார்டு க்ளோஸாக ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, மேடம் ஜி கிட்ட கொடுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். எஸ்பிஐ கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட் மை நேம் குருமூர்த்தி. மை சீட் நம்பர் 112288 சார். ஓகேங்களா? குருமூர்த்தி சார். குருமூர்த்திங்கிறது அந்த எஸ் குருமூர்த்தியா? சார் உங்களுக்கு தெரியுமே, எஸ் குருமூர்த்தி தானே சார்? எம் குருமூர்த்தி சார் நான். அச்சா, எம் குருமூர்த்தி. ஓகே.
மேடம் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் கேளுங்க கேளுங்க சார் கேளுங்க. நாங்கள் ஃப்ராட் கால் சேல்ஸ் கால் கிடையாது. ஒரிஜினல் பேங்க்கில் தான் எஸ்பிஐ ஸ்டேட் இது ஹலோ சரிங்களா? சரி. நீங்கள் எந்த பயப்படுற பர்சனல் டீட்டெயில் கேட்க மாட்டோம். உங்கள் பர்சனல் டீட்டெயில், உங்கள் பின் நம்பர், உங்கள் லாகின் ஐடி, செக்யூரிட்டி பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, யூசர் ஐடி, டேட் ஆஃப் பர்த் சார். இந்த மாதிரி நம்பர் தான் அட்ரஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி நம்பர் கேட்க மாட்டோம் சார். போட்டிருக்கிறது கஸ்டமர் வெரிஃபை நம்பர், கார்டு வெரிஃபை ஆகிறதுக்கு தான் கேட்டுக்கிறோம் உங்கள்கிட்ட. அப்படியா சார்? அப்படி ஓகே சார். எனக்கு எப்போ நீங்கள் அந்த 3800 பாயிண்ட்டை போடுவீங்க? அதை கொஞ்சம் போட்டுருங்களேன் சீக்கிரம். சார் அந்த 3800 பாயிண்ட் போடுறீங்க, இல்லை 3000 இல்லை 5800 பாயிண்ட் போடுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் உங்களுக்கு கனெக்டாக இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுறது எக்ஸ்பைரி ஆயிருக்கு சார். அது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கார்டு நம்பர் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. கார்டு நம்பர் நான் கரெக்டாக தான் ஏன் சொல்லியிருக்கேன். எனக்கு கார்டில் இருக்கிறதா சொல்லியாச்சு. வேற என்ன சொல்லுவீங்க? மறுபடியும் சொல்லுங்க. 52 52 43 43 81 81 00 00 66 66 85 85 21 21 43 43 00 00 6. 6. நீங்கள் எப்படி? ஹலோ தம்பி, எப்படி அந்த பாயிண்ட்டை போட்டு விடுங்க. எதுக்கு எக்ஸ்பைரி ஆகி ஒரு 3500 போகுது? சரி சார், your card bank says you block, okay? You return your call back, your partner return that like strike. हेलो हेलो भाई, கொஞ்சம் இது कुछ काम करो यार. मेरे को भी ये पैसा जरूरत है प्लीज. ये पैसा मेरे को जरूरत है, थोड़ा कुछ करो सर. क्या बोल रही सर? यार मैं हिंदी में बात कर रहा हूँ. आप लोग हिंदी वाला है ना? पानी पूरी वाला है ना आप लोग ने? पानी पूरी बिहार वाला है ना? என்ன ஹிந்தியில பேசுறாங்க? ஹிந்தியில புரியாதுங்க நம்மளுக்குலாம் சுத்தமா. हिंदी पानी पूरी बिहारी का ना நீ? पानी पूरी விக்கிறவன் தானா நீ? ஹலோ. ஹலோ சார், இப்போ வந்து பாத்தீங்களா உங்க கிரெடிட் கார்டு வந்து பேங்க் சைடு ஹஸ் பீன் பிளாக் பண்றோம். அது கேன்சல் ஆகல. நீ பானி பூரி விக்கிறவன் தானா? பீகாரி தானா? அப்ளை பண்றோம். டேய் நீ பீகாரி தானே? நீ பீகாரி தானே? நீங்க லிமிட் வாங்குனீங்கல? டேய் முட்டாள ஒண்ணு நான் இப்ப இல்ல எத்தனை வேண்டா கிளம்பிட்டீங்க? பேங்க்ல கடகவே இருக்கும். ராஸ்கல் ராஸ்கல். हेलो, बोलिए. कब तक बात हो जाएगी सर उनसे? नहीं सुजापुर में रहती हूँ, बोलिए. अच्छा सर, क्रेडिट कार्ड यूज कर रहे हैं ना? ये स्टेट बैंक ऑफ इंडिया का सर, जो आपको क्रेडिट कार्ड दिया गया उसकी गुडविल एंड गुड ट्रैक को देखकर आपकी कार्ड एक्टिवेट होती है. तो जो क्रेडिट कार्ड, हेलो, जो क्रेडिट कार्ड आप यूज कर रहे हैं उसकी गुडविल एंड गुड ट्रैक को देखकर आपकी कार्ड के ऊपर एक सर्विस एक्टिवेट की जा रही है. जिस सर्विस के थ्रू कोई भी शॉपिंग परचेसिंग करेंगे आपको 20% का डिस्काउंट रहेगा. ठीक है? 10,000 की शॉपिंग करेंगे स्टेटमेंट 8,000 का आएगा. 1,000 की करेंगे तो 800 का. उसी के लिए सर वेरिफिकेशन कॉल किया गया. प्लस क्रेडिट कार्ड निकाल लीजिएगा. कार्ड के ऊपर देखिए वैलिडिटी लिखा हुआ है, एक्सपायरी डेट. कंफर्म कीजिएगा कार्ड का वैलिडिटी. वैलिडिटी? हाँ जी, कार्ड का एक्सपायरी डेट. कार्ड की एक्सपायरी जो है 25. नहीं सर, ये तो गलत आ रहा है. 25 अक्टूबर. हाँ जी, 25 एक्सपायरी डेट, कार्ड का वैलिडिटी. एक्सपायरी डेट मांग रहे हैं ना आप? हाँ, एक्सपायरी डेट 25 दिसंबर 1930. सर ये तो आपका वो डेट ऑफ बर्थ है सर, डेट ऑफ बर्थ नहीं कह रही मैं. अच्छा अच्छा. एक्सपायरी डेट कार्ड के ऊपर देखिए, कार्ड के ऊपर एक्सपायरी डेट लिखा होगा, वैलिडिटी. अच्छा अच्छा, वैलिडिटी चाहिए आपको? हाँ, 24 रुपये लिखा होगा देखिए. अच्छा अच्छा अच्छा. वो जो 2000 हाँ जी 30 नहीं होगा सर. तो यार 30 नहीं है. वो जो है लिखा है कि वो आप आप कार्ड का नंबर बताइए, कार्ड के ऊपर नंबर लिखा हुआ. कार्ड नंबर चाहिए? हाँ जी. कार्ड नंबर लेकर के आप क्या करेंगे?
हेलो। हाँ हेलो। हाँ जो आपका पैन कार्ड नंबर है AP, ये कल कार्ड नहीं, ये डिटेल कहाँ से लिया आपने? डिटेल कहाँ से लिया मतलब? नहीं कहाँ से? हमारे पास रहता है सर। आपके पास आया है? हमारे पास रहता है ना कि हमने आपको कार्ड इशू किया, हमें नहीं पता आपको। अच्छा अच्छा, आपने इसी का, ओके ओके ठीक है। हाँ जी, तो कार्ड के ऊपर देखिए आपको 16 डिजिट नंबर लिखा होगा, कंफर्म कीजिएगा। वो नंबर किस लिए आपको चाहिए? कार्ड ब्लॉक करने के लिए आपका चाहिए, ठीक है? मैं कार्ड ब्लॉक कर रहा हूँ अभी। कार्ड किस लिए ब्लॉक कर?